Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு காம்போ vlog இருக்கு. And இப்போ நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையில இருக்கேன். ஸோ உடுமலைப்பேட்டைக்கு நான் எப்படி வந்தேன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் போக போகிறேன். அநேகமாக கெஸ் பண்ணியிருப்பீங்க எங்கே போகிறேன்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் உடுமலைப்பேட்டைக்கு நான் எப்படி வந்தேன்றதை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து உடுமலைப்பேட்டை வர போக போகிறோம். ஸோ ஆல்ரெடி முடிச்சிருக்கேன். ஸோ எந்த ட்ரெயினில் போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 22651 சென்னை சென்ட்ரல் பாலக்காடு ஜங்ஷன் பாலக்காடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ ஆல்ரெடி வ்ளாக் பண்ணிவிட்டேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ ஸ்டேஷனுக்குள்ளே போய் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பாலக்காடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறதில்ல, பாதி தான் கவர் பண்ணுவேன். ஸோ பாதி மீன்ஸ் கொஞ்சம் கவர் பண்ணுவேன், ஏன்னா ஆல்ரெடி வ்ளாக் பண்ணதுனால. ஸோ மீதி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஸ்டேஷனுக்குள்ளே போய் சொல்கிறேன் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் ஒன்று வாங்கிட்டேன். ஸோ நம்மள சென்னை சென்ட்ரல்லேருந்து திண்டுக்கல் வர கூட்டு போகக்கூடிய லோக்கோ என்னென்னா WAP4 அரக்கோணம் 22273. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆச்சு. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது ட்ரெயின் கிளம்புறதுக்கு. ஸோ வாங்க நம்ம சீட்டுக்கு போயிடலாம். அண்ட் ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:40 கிளம்பிடுச்சு. ஸோ இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட போகிறோம். ஸோ நான் இப்போ போகும்போது ஒவ்வொருத்தரையாக காட்டுறேன். உள்ளே போய் இறங்கிட்டாங்க. 2 பேர் அரக்கோணத்தில் ஏறுறாங்க. ஸோ அவங்களே நான் கால் பண்ணிக்கிறேன். சும்மா 9 பேர் போகிறோம். ஒரு சின்ன ஆஃபீஸ் ட்ரிப் பண்ணுறோம். 12 பேர் போட்டோம். அதில் 3 பேர் ஜகா வாங்கிட்டாங்க. தம்பி ட்ரிப்பு ஆர்கனைசரே? ஆமாம், இவன் பேர் ஜஷ்வந்த் அண்ட் இவர் சூர்யா. என்ன வேணா பண்ணு. ஸோ பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ரீச் ஆகிட்டோம். ஸோ நமக்கான அடுத்த ஹால்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காட்பாடி. நடுவில் தெருவில் பார்த்துருக்க மாட்டோம். அண்ட் நான் இதுக்கப்புறம் தூங்க போகிறேன். ஸோ சொன்னது தான் ஆல்ரெடி இந்த ட்ரெயினில் வ்ளாக் எடுத்துட்டேன். ஸோ அதனால் ஃபுல்லாக காட்ட போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு உடுமலைப்பேட்டிலேருந்து தான் வ்ளாகே கண்டினியூ ஆகணும். ஸோ இதுக்கப்புறம் நான் எப்போ தூங்கிட்டு எப்போ எழுந்திருக்கிறேனோ அப்பத்துலேருந்து மார்னிங்லேருந்து கவர் பண்ணுறேன். மோஸ்ட்லி கரூர் இல்லை திண்டுக்கல்லேருந்து கவர் பண்ணுறேன். குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா 5:35 ஆகுது. அண்ட் நாம் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour ஏர்லியாகவே நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோக்கோ சேஞ்ச் இருக்குது. ஸோ திண்டுக்கல் ஜங்ஷனில். ஸோ ட்ரெயின் வந்து அப்படியே நம்ம ரேட் ரிவர்சல் ஆகி பின்னாடி ஒட்டன்சத்திரம் வழியாக போகும். ஸோ இன்னும் லோக்கோ வரலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு நேற்று போட்டு அந்த அதே லோக்கோ தான் திரும்பவும் வருதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இதே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது வந்து இப்போ வேறு லோக்கோ ரெடியாக இருந்தது. அது நம்ம இறங்கி வர்றதுக்குள்ளே அந்த லோக்கோ சேஞ்ச் பண்ணுறது முடிச்சிட்டாங்க. பட் இன்றைக்கி வந்து வேறு லோக்கோ எதுவும் இல்லை. ஸோ அதனால் நம்ம லோக்கோ தான் முன்னாடி இருந்து பின்னாடி கழட்டி கொண்டு வராங்க. ஸோ பார்த்துருப்பீங்க கிட்ட அதே லோக்கோ தான் வருது. ஸோ லோக்கோ சேஞ்ச் பண்ணுறது மட்டும் டக்குன்னு வீடியோ எடுத்துட்டு நம்ம முன்னாடி நம்ம சீட்டுக்கு போயிடலாம்.
ஸோ நேற்று நம்மளை புல் பண்ணிட்டு வந்த அதே லோக்கோ தான் இப்போ ட்ரெயினை திரும்ப பாலக்காடு ஜங்ஷன் வேறு புல் பண்ண போகுது. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் டிலேயில் நம்ம திண்டுக்கல் ஜங்ஷன்லேருந்து கிளம்பணும். இப்போ அதுக்கு ஒரு ஹோட்டல் சுற்றணும் தான். அந்த சைட் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அமிர்தா எக்ஸ்பிரஸ் இருக்குது. ஸோ ட்ரிவாண்ட்ரம் டு மதுரை. ஒன்ஸ் பாமன் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அமிர்தா எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரம் வரை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. Bro, நீங்க சேனல் பேர் bro நீங்க இஃபான் நியூஸ் இஃபான் நியூஸ் நீங்க bro ஏஸ்கே ட்ரெயின்ஸ் தான bro ஆமா ட்ரெயின் லாக் போடுறாங்க ஆமா வாசல் தான ஏ வாரங்க புடிச்சிரியாடா வேஸ்ட் பண்ணியா ரஷ் கழுவுறதுக்காக இது பண்ணடா फ्रेंड्स हाय फ्रेंड्स நம்ம இப்போ பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை வந்திருக்கோம் फ्रेंड्स हाय फ्रेंड्स வீடியோ எடுங்க फ्रेंड्स தாலியா हाय फ्रेंड्स ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 மினிட்ஸ் டிலேயில் நம்ம உடுமலைப்பேட்டை ரீச் ஆகிருந்தோம். ஸோ உடுமலைப்பேட்டையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீப் ரெடியாக இருந்தது. அண்ட் நம்ம ஜீப்பில் ஏறி நம்ம ஜாலியாக நம்ம vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் இன்றைக்கி நம்ம போக போகிற இடம் பார்த்திங்கன்னா மூணார் தான். ஸோ மூணாரில் இன்றைக்கி மூணாருக்கு போகிற வழியில் என்னெல்லாம் பார்த்தோன்றதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. கணக்கு போட்டுக்கிறாரு ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டீ குடிச்சிட்டு இப்போ கிளம்பிட்டோம். நான் வந்து ஜாலி பண்ணும்போது போன் சதுர போது வீடியோ வர்றா ஹாய் சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மூணாரே போக மாட்டேங்குது தள்ளி இல்ல டேய் சாண்டி இட்டு வச்சு பறந்துருவேன்
ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஏதோ வியூ பாயிண்ட் ஃபால்ஸ் தான், துவானம் அருவின்ட்டு. நானே இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா சந்தனச்சோலை வீட்டிலே. ஸோ மரியூரை தாண்டி இருக்குது இந்த ஹோட்டல். அங்கே தான் நாங்கள் லஞ்சு சாப்பிட்டோம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11:30 ஆகுது. ஸோ இங்கே தான் நாங்கள் லஞ்சு முடித்தோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எங்கேயும் சாப்பிடல, அப்படியே லஞ்சு டேரெக்டாக இங்கேயே முடிச்சாச்சு. லஞ்சு எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. எப்படி இருந்தது வேறு கம்பேரிசன் வேறு, அந்த கல்ல நல்லா இல்லை, இந்த கல்ல நல்லா இருக்குங்க. நாளைக்கும் வர சொன்னாங்க, வரவே மாட்டோம். அப்படியே இங்கே ஒரு 3 பேர் இருக்காங்க சொல்கிறா. வச்சிடவே வரைக்கும் புளிசோறு கட்டின்னு வந்துடுங்கப்பா தமிழ்நாட்டிலேருந்து, முடியல ப்ரோ. லஞ்ச் எப்படி? லஞ்சை பற்றி கேட்டிருப்பீங்க, அவ்வளோதான். இந்த கதையை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லை சார் பரவாயில்ல. అర్థం పోతారా నేను போட்டுல எடுக்கலாம் அவங்கள எடுத்துட்டு காமிக்கலாம் போட்டுருந்தா ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது வந்து லக்கோம் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிட்டேன். ஸோ செம்மையாக இருந்தது குளிக்கிறதுக்கு, குளிக்க அலோடு. இன்னொரு விஷயம் என்னென்னா பாறையாக இருக்குது. ஸோ இப்போ நடக்கும் போது பார்த்து தான் நடக்கணும். கல் கீழே வந்து பாறை செம்மையாக குத்துது. ஸோ அந்த கயிறு கட்டியிருக்காங்கல்ல, அந்த கையை பிடிச்சிட்டு போகிறதுக்கு தான் அந்த கயிறு. என்னோடய பர்ஸோடு அப்படியே இறங்கிட்டேன். ஸோ பர்ஸு நனைஞ்சி காசும் நனைஞ்சிருச்சு. கொடைக்கானல் மாதிரி இங்கேயும் ஃபுல்லாக மெஸ்ட்டு கவர் ஆயிடுச்சு. வாட்ஸ்அப்பில் வாமா 2 ஃபோட்டோ எல்லாருக்கும்.
ஸோ இந்த வியூ பாயிண்ட்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனைமுடி வியூ பாயிண்ட்டு. ஆனால் மிஸ்டுக்கு வரானதுனால ஒன்றுமே தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வியூ கிளியர் ஆயிடுச்சு, மிஸ்ட்டு போயிடுச்சு. எங்க அப்பா வந்துட்டாருன்னு பாத்துக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்குது. ஸோ இந்த செட்டப்பில் நாங்கள் கிரிக்கெட்டை விளாட போகிறோம். நான் விளையாடல. இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னாவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து விசிட் பண்ணது வந்து ஒரு ஃபால்ஸ் ஒன்று விசிட் பண்ணியிருந்தோம். அதை தவிர்த்து 3 வியூ பாயிண்ட் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். நாங்கள் ஃபால்ஸில் குளித்ததையும் காமிச்சிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மூணார் டவுன் வந்துட்டு அங்கே ஒரு கடையில் டீ குடித்தோம். ஸோ டீ குடிச்சிட்டு தென் இப்போ நம்ம ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். இன்னும் நான் ரூமுக்கு போகவே இல்லை. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பது வந்து இன்னும் சென்னையிலேருந்து கிளம்பி உடுமலைப்பேட்டை வந்து உடுமலைப்பேட்டிலேருந்து மூணார் வர வழியில் ஒரு 3 ஸ்பாட்ஸ் நல்ல 3 ஸ்பாட்ஸ் பார்த்துட்டு வந்திருப்போம். ஸோ இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே கிரிக்கெட் விளாண்டுருக்காங்க, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரூம் வீடியோ நாளைக்கு என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். யோகி நீ தான் ஓடணும். தம்பி வேற எதுவும் பேட் இல்லையாடா? இருக்கேன் இந்தா எங்களை எட்ரா, எங்களை அப்படியே எட்ரா, எங்களை எட்ரா. இந்தா தேவையில்லை, உங்கள் ஃபோன் தேவையில்லை, நல்ல வேலை பேர். இந்தா நான் கூட அனுப்பிச்சி விட்றேன். இது இடாது பால் போட சொல்ல ஒரு பால்